அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது சொல்லு. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அத பத்தி எனக்கு என்ன. சமாளிக்க பாட்டி. அக்கா இப்படி பேசினா எப்படிக்கா? ஆமா, நீ நம்ம வீட்டு பிரச்சனை அவங்களுக்கு தெரியணுமா சொல்லுங்க. சாப்பிடதானே கூப்பிடுறாங்க. வாங்க. தயவு செஞ்சு என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அக்கா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, ரொம்ப டார்ச்சரா இருக்கு. ஆமா, அங்க என்ன கசமுசா கண்மணி புஷ்ட முறாட்டினா தண்டை இருக்கதான் செய்யும். காலையில அடிப்பீங்க, நைட்டார கட்டி முடிச்சுப்பீங்க. கூடலும் சேர்ந்ததாம காதல் நடுவுல உங்களுக்குள்ள இது தேவையில்லாம முதல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க கோவத்தை சாப்பாடுல காட்டக்கூடாதுமா. உங்களுக்கு யாரா மீன் நண்டு கோழின்னு தடை போட்டுதான் எத்தனை நைட் ரெடி ஆகுது தெரியுமா? அதெல்லாம் மிஸ் பண்ண போறியா? டக்கு ரெடியா போ. சும்மா இங்க பிரச்சனை தெரியாம பேசாதீங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. முதல்ல அந்த கழுவிங்க மூஞ்சி கொஞ்சம் பாரு. இன்னைக்கும் நாளைக்கும் சாகிற வயசுமா. நீ விருந்துக்கு வரலன்னு வச்சுக்கே மனசு வருந்தி இப்பவே கூட செத்து போயிடுவாங்கம்மா. அந்த பாட்டியோட பாவம் ஈரேழு ஜென்மத்துக்கு உன்னை விடாது. பாத்துக்கோ. இதெல்லாம் உனக்கு தேவையா கண்மணி சொல்லு. ஆமா, நீ என்ன கூட விடுங்க. மாமா அனுபவிச்சாரு. கல்யாணமே பண்ணாம வேதனையில இருக்கவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணவங்களோட கஷ்டம் என்னன்னு புரியும். அவர் சொல்றதுக்காகவாது நீங்க இந்த விருந்துல கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அக்கா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கக்கா. அப்புறம் பெரிய மாமா சொல்ற மாதிரி பாட்டிங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய கஷ்டமாயிடும். சரி நான் வரேன். பஞ்சாயத்து ஓவர். காத்தின் சேஞ்ச் போங்க. ஆகா, இந்த அழகு ஜோடிகளை ரசிக்க என் ரெண்டு கண்ணு பத்தாவது போல இருக்கு. ஐயோ ஐயா, அங்க வாராயா. சூப்பர்க்கா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு வச்ச மாதிரி இருக்காங்க. கண்ணு வைக்காதீங்க, பிள்ளைகளுக்கு திஷ்டி பற்ற போகுது. அதுக்கு என்ன பண்றது? இவருக்கு அழகா இருந்தா ரசிக்காம இருக்க முடியும். எல்லாம் கடைசியா திஷ்டி சுத்தி போட்டு